الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين أما بعد. قال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. கணியத்துக்குரிய தலைவர் மற்றும் இந்த ஐஆர்எஸ்னுடைய பொதுச் செயலாளர் திருப்பாதர் ஹாசின் சார் உட்பட பெரியவர்கள் மற்றும் இமாம் மற்றும் மதசாருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் எப்பொழுதும் நம் மீது உண்டாகட்டுமாக என்று துஆ செய்தவனாக ஒரு சிறப்பான ஒரு மஜ்லிஸ் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹதீஸில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவரை சஹாபாக்களுடைய மஜ்லிஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்பொழுது அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுறீங்க கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இதுபோல ஈமானை பற்றியும் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய கலாமை பற்றியும் உங்களை பற்றியும் நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையை தான் பேசுகிறீங்களா? சத்தியமா எல்லாம் ஆம் யா ரசூலல்லாஹ், இல்ல நீ பொய் சொல்லி சத்தியம் செய்து சொல்லுங்க. இப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா உங்களை பற்றி மலக்குமார்களுடைய சபையில் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார். அவ இஸ்லாத்துக்கு நாங்கள் வந்ததை பற்றியும் நாம எப்படி இருந்தோம், நாம வாழ்க்கை எப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய இறைத்தூதர் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு உயிரோட்டமாக ஆனது. அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லோரும் தெரியும், இஸ்லாத்தினுடைய 4 ஜனாதிபதி மிக முக்கியமாக அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு அவருடைய தந்தை ஆடு மேய்ப்பதற்குரிய ஒட்டகம் ஆடு மேய்ப்பதற்குரிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தந்தை அடிச்ச இடத்த இந்த இடத்த தான் என்னுடைய தந்தை அடிச்சாங்க, இதுக்குமே நீ ஒரு தகுதி இல்லை, ஒரு ஒட்டகத்து கூட அவங்க மேய்க்க தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தந்தையை கத்தாக்கு ரொம்ப என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப அவங்க மனசை கோவப்படுத்தி. ஆனால் அவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ ஒரு நாட்டினுடைய சுமார் 52 மைல்களுக்கு அப்பால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக அதற்கு முதலில் வந்து பிறந்தார்கள். காரணம் சொல்லுகிறார்கள், எனக்கு இஸ்லாம் என்ன செய்தது, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது, எனக்கு இஸ்லாம் அறிவு ஞானத்தை கொடுத்தது என்று அதற்கு முதலில் வந்து சொல்லுகிறார். எதிர்ப்புரியவர்கள் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய அல்லாஹ் கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் என்பது நம்ம சாதாரணமா நினைச்சிருக்காரு. நீங்க கோடான கோடி உலகத்துல நம்ம பார்த்து சொல்றோம், ஒரு 1000 கோடி மக்கள் இருப்பாங்க, 1000 கோடி நான் இருப்பாங்க. இவ்வளவு பெரிய மக்கள் எல்லாமே முஸ்லீமா இருக்காங்களா? நான் என்னோட எல்லாமே ஒவ்வொரு பார்த்து சொன்னா எப்படி மனிதர்கள் தங்களுடைய எல்லாம் ஒரு டெக்னாலஜி வளர்ந்துச்சு. ஒரு போன் அடிச்சா நம்ம பேசுறோம், பதில் கொடுக்குறாங்க. ஆனா எதுவுமே இல்லாம ஒரு சாதாரண ஒரு எதுவுமே கேட்காத, எதுக்கு பதில் வைக்காத அவைகளிடத்துல பேசி அவைகளை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அதன் மூலமா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இருக்கா? ஏதாவது எதுவுமே. மனிதர்களுக்கு என்னன்னா ஏதாவது ஒரு வணங்கணும், ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நம்மளுடைய மனோ வச்சு என்னது உண்மை, என்னது உண்மை ஏதாவதுன்னா நம்மளுடைய மனோ வச்சுன்னா அறிவுபூர்வமா ஏதாவது இருக்கா, ஞானபூர்வமா ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறையில் பிறவார். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாவை தவிர மரணிக்க வேண்டும். நாம் வாழும் காலமெல்லாம் முஸ்லிமாகவே வாழ வேண்டும். அந்த வாழும் பொழுது முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டு மரணிக்கும் பொழுது முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வை திருப்தி அடைந்த நிலையில் மரணிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பது எதை நோக்கி இருக்கிறது? மறுமையை நோக்கி. நம்ம இருப்பது 3வது உலகத்தில் இருக்கும். 3வது
உயிரினத்தினுடைய உலகம். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதர்கள் வரைக்கும் நரக போறதுனால, அதாவது படைக்க போறது அல்லாஹ் உயிர் உண்டாக்கிட்டான். அந்த ஆரம்ப அருவாக இரண்டாவது ஆரம்பம் பத்தன் தாயினுடைய கருவறை மூன்றாவது உலகம். இந்த உலகம் நம்ம இந்த உலகத்துக்கு வரும்பொழுது நாம அழுதுட்டு வந்தோம்னா சிரிச்சுட்டு வந்தோமா எப்படி வந்தோம்? அழுதுட்டே வந்தோம். வரும்பொழுது எல்லாரும் வரும்பொழுது நாம் அழுவோம், எல்லாமே சிரிப்பாங்க. நாம அழுவோம், எல்லாரும் சிரிப்பாங்க. ஆமா, இறக்கும் பொழுது நம்ம நன்றி செஞ்சா நாம சிரிப்போம், நம்ம எல்லோரும் அழுவோம். இறக்கும் பொழுது நம்ம அழுகணுமா சிரிக்கணுமா நம்ம இப்ப முடிவு பண்ணிக்கணும். சரி, ஏன் அழுதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்யும். ஏன் அழுது போகிறது? ஏன் சிரிக்க வேண்டியது? சிரிச்சுட்டே வர வேண்டியது, சிரிச்சுட்டே வர வேண்டியது. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு ப்ரீகேஜிக்கு எல்கேஜி ஸ்கூலுக்கு அனுப்பணும். குழந்தை போக மாட்டேன்னு அது நடக்குது. அது போலதான் அல்லாஹ் தஆலா தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நீ உலகத்தில் எப்படி வாழ போறன்னு தெரியும். ஆனா இந்த உலகம் மோசமான உலகம், ஆனா அதுல இருந்து நீ வாழ போற அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை நான் போக மாட்டேன் ரப்பி, இதோட முடிச்சிருவேன் நான் போக மாட்டேன்னு சொல்லி அது என்ன செய்யும்? அந்த குழந்தைய அல்லாஹ் என்ன செய்யறான்? மலக்குமார் மூலமா வெளியே தரலாம். அப்ப அழுதுனே உலகத்துக்கு வருது, அழுதுனே வருது. வந்த பிறகு தாய் முகத்தை பார்த்து, இது பார்த்து, மம்மி பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க நடந்ததெல்லாம் மறந்துச்சு. அதே போலதான் அதாவது வாழ்க்கையில மனிதர்கள் என்ன செய்யறோம்? அங்க எல்லாம் தெரிஞ்ச பிறகு உலகத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் பார்த்து மறந்துடும், எல்லாவற்றையும் பார்த்து மறந்துடும். அப்ப நம்ம வாழும்பொழுது நன்மைகளோட போனோம்னு சொன்னா சிரிச்சுதான் போயிடும். நம்ம சந்தோஷமா எல்லாரும் சொல்றோம். பல்வேறு ஞானிகள் மரணிக்கு தருவார். யாரெல்லாம் கடவுள் இல்ல, கடவுள் பல கடவுள் அப்படி இப்படி சொன்னவர்கள் எல்லாம் அவர்கள் மரண தருவாயில அல்லாஹ் தஆலா தாங்கள் ஒதுங்கக்கூடிய தன்னுடைய இடத்தை அல்லாஹ் காட்டணும். கண்டிப்பா எல்லோரும் சொர்க்கமான நரகமா மௌத்தான பிறகு யாராச்சும் உயிர் கொடுத்துட்டு போவது யாரும் சொல்லியிருக்காங்க? யாரும் கிடையாது. மௌத்தானவங்க நான் மௌத்தாகிட்டேன், திரும்ப கபூர்ல வேலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கிடையாது. அதோட முடிஞ்சிச்சு. சொன்னா எல்லாமே திரும்ப இல்ல. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், إلا دخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من القرآن வசனம். இந்த சூரா யாசின் வருது. அல்லாஹ் தஆலா அந்த ஹபீபுன் நஜ்ஜார் சொல்லக்கூடிய ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். அவர் மக்கள் என்ன குடும்பப்படுத்தி அவரை மரணிக்க செய்யறாங்க. மரணிப்பதற்கு முன்னதாக அவருடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? மன்னிச்சு. அப்ப அவர் சொல்றாரு, அவருக்கு சொர்க்கம் வழங்கப்பட்ட அவருக்கு அவர் சொல்றாரு, என்னுடைய கூட்டத்தார்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இமாம் கபரனி ரப்பி, என்னை படைத்த ரப்பினை செஞ்சுட்டான், என்னை மன்னிச்சுட்டான். சங்கையானவர்கள் என்னை ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறைநேசர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய ஈமான் கொண்டு ஷஹீதாக ஆகிவிட்டார். எனக்குரிய அவர் அல்லாஹ் நல்லடியாரே, நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டும், அவனுடைய நற்பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மேலும் நாம் வாழும் பொழுது எல்லாம் நன்மைகளோடு வாழ்ந்து மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியாராக அல்லாஹ் தஆலா நம் மன்னிப்பு செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.